எங்க புருஷன் அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. எப்படி இந்த மாதிரி கத்துக்கிறாங்க? இடையில பேசினார் தான், ஆனா அவரும் மண்ணுக்கு போயிட்டாரு. இல்ல எப்படி இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறாங்க பசங்க? இங்க இருந்து வியாபாரத்துக்கு இங்க இருந்து போனாக்கா காலையில எந்திரிச்சு சமைச்சு முடிஞ்ச நேரத்துக்கு வியாபாரத்துக்கு போறது தப்பு கிடையாது, வேலைக்கு போறது தப்பு கிடையாது, பொட்டு வைக்கிறது தப்பு கிடையாது, மேக்கப் போடுறது தப்பு, இருடியம்மா லிப்ஸ்டிக் போடுறது தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்ன பண்ண? அதுதான் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? எப்படி நீ கொஞ்சம் ஓகே உன் சைட்லேருந்து ஒரு தப்பு நடந்தது, நீ அதுலேருந்து மீண்டு வந்துட்ட. ஆனால் அவர் வந்து அதை மனசில் வச்சுட்டு, ஏன்னா அவர் ரொம்ப நாள் உன்னை லவ் பண்ணியிருக்காரு, இப்போ நீ விட்டுட்டு போனா நீ தான் சொல்ற தவிர அவர் சொல்றது இல்லை. அதுல இருந்தா மேம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த முத்துப்பட்டில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். சரிடாப்பா, வாழ்க்கை பூரா அதையே நினைச்சிட்டு உட்காந்து எப்படி ஒன்னா வாழ முடியும்? நம்ம நடந்து போற ஒரு இடத்துல தடிக்கு விழறதுலயே உங்க அம்மாக்கு இருக்கிறது அறிவு கூட உங்களுக்கு இருக்க மாட்டேங்கிறது. ஒரு நேரம் ஒரு மாமியாரா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு நேரம் பட்டுச்சோ வதச்சோ அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, விட்டுருன்னு தாழ்மையா. சூப்பர் பாருங்க, இந்த ஸ்மார்ட் போன் ஒண்ணு வந்தது பாருங்க, அந்த போனாலதான் ஊர் உலகமே கேட்டது. இப்போ இதே மேம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் போன் எடுத்துட்டு போவாதன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனை கொடுத்து போன் எடுத்து போயிட்டேன். சின்னோண்டு போன வியாபாரத்துக்கு போகும்போது ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டில் போட வாங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாங்க. என் நம்பர் கொடுத்து. ஆமா தம்பி, இன்னொரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் வந்து பூட்டெல்லாம் போட்டு மனசை வச்சுக்க முடியாது. அது தப்பு பண்ணுறது மனசா இருந்தா எங்க நீ வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு வச்சாலும் தப்பு பண்ணும். நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வர மாதிரி நீ நடந்துக்கணும் வள்ளி. அப்படிதான் இல்லம்மா வரல உன் மேல, ஏன்னா நீ அப்படி நடந்துக்கல. நீ தப்பு பண்ணியும் நீ அங்க வந்து நான் தப்பு பண்ணோம், நம்ம திருந்தி வாழணும்னு உண்மையா இருந்தா அந்த பையன் நிச்சயமா திருந்தும். ஒரு விஷயம் முருகேஷ், என்ன காரணம் வாழ மாட்டேன்னு சொல்றியா? அது என்ன காரணம்? அதுதான் எனக்கு புரியணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கிற டவுட் தானே, அது வாழ மாட்டேங்குது மேடம். நீங்க சொல்றீங்க மேடம், என் பிள்ளைய 2 பிள்ளைய பெரிய மனுஷி ஆகிற மாட்டேங்குது, நான் இப்போ இருக்கிறேன், ஒன்னா இருக்கிறேன் மேடம், சண்டவும் இல்லாம என்ன தீர்ப்பு பண்ணி விடுங்கன்னு சொல்லணும். நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா? ஏன் சொல்றானா, இவர் தண்ணி அடிச்சிட்டு அடிக்கிறது பசங்க முன்னாடி அசிங்கமா பேசினா, ஆமா பசங்க முன்னாடி அசிங்கமா பேசினா பசங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும்ல. அதே மாதிரி அவங்க அம்மாவை தப்பா பேசுறாரு அவரு. ஆமா மேம் பேசணும் மேம். இன்னொரு வாட்டி அம்மாவை தப்பு பேசினா அப்புறம் அவ அடிச்சிடுவா. இல்ல மேம் பேசுறது உண்மைதான்.